இப்படி இல்லாமல் கஸ்டமர் இருப்பாங்க அப்படி தாங்க இருந்துச்சு எனக்கு இந்த கஸ்டமர் பார்க்கும்போது. இவங்க ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நம்மக்கிட்ட கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 கேஜி கேக்கு பைனாப்பிள் ஃப்ளேவரில் கேட்டிருந்தாங்க. வென்யூ பார்த்தீங்கன்னா சிஜே பேலசியோ தான். ஸோ அங்கே தான் நம்மளை வந்து கேக் செட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா அப்போ தான் டெக்கர் வந்து அவங்களுடைய ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் சைடில் கேக் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களோட ஒர்க்குமே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து 5 கேஜி கேக் தான் கேட்டிருந்தாங்க. கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 6.5 கேஜி கிட்ட ஆகிடுச்சு. எங்களால் இங்கேருந்து ஹாலுக்கு தூக்கிட்டே போக முடியல. கேக் அவ்வளோ வெயிட்டு. ஓகேன்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஹாலுக்கு போயிட்டோம். கஸ்டமர் கிட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன், சிஸ்டர் இந்த மாதிரி கேக் நீங்கள் சொன்னதை விடவே 1.5 கேஜி கிட்ட வந்துருச்சு அப்படின்னு. ஓகே சிஸ்டர் அப்படின்ட்டு நான் 1 கேஜிக்குள்ளே அமௌண்ட் மட்டும் கேட்டிருந்தேன். அவங்களும் எனக்கு வந்து பே பண்ணிட்டாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா எல்லா கஸ்டமரும் இப்படி இருப்பாங்களா என்னன்ட்டு தெரில. ஸோ அதனால் இவங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பர்த்டே கேக் வேணுமா? அபிஸ் கேக்கை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா அபிஸ் ஹோம்மேட் கேக்ஸ் இன் சேலம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.